உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமி ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சேனல் பண்ணியாக இருக்கோம். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி 12 ராசி என்பர்களுக்கு ஜூன் மாத பலன்களை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஜூன் மாதம் அப்படின்னு சொன்னா பல்வேறு விதமான கிரக மாற்றங்கள் இருக்குது. செவ்வாய் இந்த மாதம் பயிற்சி ஆகிறார், சுக்கிரன் பயிற்சி ஆகிறார், புதன் பயிற்சி ஆகிறார், சூரியன் பயிற்சி ஆகிறார். அதே போல் முக்கியமான குரு பயிற்சி 1ஆம் தேதி இருக்குது. இது மாதிரி பார்த்திங்கன்னா 5 கிரகங்களுடைய பயிற்சி இருக்கும்போது பல்வேறு விதமான மாற்றங்கள் 12 ராசி என்பவர்களுக்கும் ஜூன் மாதத்துலேருந்து நிறைய நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எந்தெந்த மாற்றங்கள் நடக்க போகுது, என்னென்ன நன்மையான விஷயங்கள், என்னென்ன தீமையான விஷயங்கள் அப்படின்ட்டு 12 ராசி என்பவர்களுக்கும் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு ஒரு நீண்ட காலத்துக்கு அப்புறம் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுது. என் வாழ்க்கையில் நான் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டுருக்கேன் சார், எனக்கு எதுவுமே நல்லதே நடக்க மாட்டேங்க சார், எனக்கு ஒரு மாற்றம் வந்துடாதா, முன்னேற்றம் வந்துடாதா, என்னுடைய கடன் பிரச்சனைகள் திருந்துடாதா, நீண்ட காலமாக வேலை இல்லாமல் இருக்கேன், அந்த பிரச்சனைகள் குறைஞ்சிடாதா, எனக்கு வேலை மாற்றுறதுக்கு நிறைய முயற்சிகள் பண்ணுறேன், எனக்கு பெருசாக மாற மாட்டேங்குது, எனக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கடன் இந்த ஒரு வீட்டினால இருக்குது, இடத்தினால இருக்குது, அந்த இடம் விற்றுறாதா, வீடு விற்றுறாதா, இல்லை ஏதாவது ஒரு வகையில் பணம் வந்துடாதா அப்படின்னு யோசிக்கக்கூடியவர்கள், முக்கியமாக தொழில் செய்யக்கூடிய மிதுனராசி என்பவர்கள், ரொம்ப நொந்து போய் கஷ்டப்பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கக்கூடியவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் பல்வேறு விதமான வாழ்க்கையில் மாற்றங்கள், முன்னேற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அற்புதமான ஆரம்பம் தான் இது. இந்த மாதத்தில் தான் பார்த்திங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் மிதுனராசி என்பது ஒரு 7லேருந்து 12 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய சேஞ்சஸை கொடுக்க போகுது. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதை எதிர்நோக்கி இருக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக வாழ்த்துக்கள். பெரிய லெவலில் ஒரு மாற்றம் வரும். அதற்கான முயற்சிகளை செய்யுங்க, வேறு ஒன்றும் இல்லை. என்னென்னா அப்படியே நொந்து போய் என்னடா இது நம்மளுக்கு ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது, பல்வேறு விதமான கஷ்டங்கள்லாம் இருக்குது, ஏதாவது வாழ்க்கையில் நம்மளுக்கு நடந்துடாதா அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. நம்ம இதுக்கப்புறம் ஒன்றுமே செய்ய முடியாது போல இருக்குது, இப்படியே வாழ்க்கையை வாழ்ந்துருவோம் போல இருக்குது, நம்ம பசங்களை எப்படி காப்பாற்றுறது, நம்ம நல்ல ஒரு நேமோடு இருந்தோம், நல்ல ஒரு பேர் புகழோடு இருந்தோம், பேர் கெட்டு போயிடுச்சே, இப்படி 4 பேர்கிட்ட அசிங்கப்பட்டு நிற்கிறோமே அப்படின்ற யோசனைகள்லாம் இருக்கலாம். அதெல்லாம் தாண்டி உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும்போதுனா அதை கண்டிப்பாக எடுத்துக்கங்க. ஏன்னா மிதுனராசி என்பவர்கள் என்னென்னா அப்படியே ஒரு மாதிரி ரொம்ப அப்படியே ஒரு சைக்காலஜிக்கலாக ரொம்ப அஃபெக்ட் ஆகிருக்கீங்க. அந்த 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 அஃபெக்டான இடத்துலேருந்து மாறக்கூடிய ஒரு நேரம், அதை மட்டும் நல்லா நான் வச்சுக்கிங்க. நீங்கள் அது எந்த ஃபீல்டில் உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் இருக்கலாம். சில பேருக்கு திருமண வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கலாம், சில பேருக்கு வேலை இல்லாமல் இருக்கலாம், சில பேருக்கு வேலை மாறுறதுக்கு முடியாமல் ஒரே இடத்துல பயங்கர ப்ரெஷரில் வேலை செய்யலாம். அதே போல் சில பேருக்கு கடன் தொந்தரவுகள் இருக்கலாம், கண்டினியூஸாக எனக்கு கடன் வந்துக்கிட்டே இருக்குது, எனக்கு காசே சேர்க்க முடியலன்னு இருக்கலாம். அதே போல் சில பேருக்கு குடும்பத்தில் சண்டை பிரச்சனைகள் இருக்கலாம். எவ்வளோ விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, நீங்கள் என்ன சொல்ல உயிரே போகக்கூடிய ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நிறைய மிதுனராசி காதலில் கூட தோல்வி ஏற்பட்டுரும், காதலில் நிறைய சண்டைகள் போலீஸ் ஸ்டேஷன்லாம் கூட போக வேண்டியிருக்கும். அது அந்த மாதிரி ஒரு மன ரீதியான உடல் ரீதியான பாதிப்புகள், சில பேருக்கு உடல் ரீதியான பாதிப்புகள்லாம் நிறைய வந்திருக்கும். அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அதிலிருந்து தீரக்கூடிய, முக்கியமாக அந்த தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஆரம்ப மாதம் இந்த ஜூன் மாதம். இதை மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் மாற்றங்கள் இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் ராசியாதிபதியை 2ஆம் இடம் சொல்லக்கூடிய தனஸ்தானத்துக்கு பயிற்சி செய்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நீண்ட கால பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்க போகிறார், தனஸ்தானத்தில் இருக்க போகிறார். இதுக்கு மேலே என்னங்க வேணும் வாழ்க்கையில், சொல்லுங்க பார்ப்போம். நீங்கள் இத்தனை நாள் முயற்சி பண்ணியிருப்பீங்க, ஆனால் ஒன்றுமே நடந்திருக்காது. அதெல்லாம் மறந்துட்டு இந்த மாதம் முயற்சி பண்ணுங்கள். வேலையே இல்லை, எனக்கு 2 வருஷம் ஆச்சு சார், 3 வருஷம் ஆச்சு சார், இருக்கட்டும், இந்த மாதம் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக வேலை உறுதியாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம். வேலை மாறுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் சார், ஆஃபீஸில் பயங்கர ப்ரெஷர் போட்டுட்ருக்காங்க சார், நான் எப்போ என்னை வேலையை விட்டு அனுப்புவாங்கன்னு தெரியாது, எனக்கு கடன்லாம் இருக்குது, அதெல்லாம் கட்ட முடியாமல் போயிடும், 50 வயசு தாண்டிட்டேன், நான் 45 வயசு தாண்டிட்டேன், 55 வயசு தாண்டிட்டேன்னு சொல்லக்கூடியவர்களும் இந்த மாதத்தில் உங்களுக்கு வேலை மாற்றம் உறுதியாக உண்டு. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. அதற்கான முயற்சிகள் செய்யலாம். அதே போல் தொழில் செய்யக்கூடிய மிதுனராசி என்பது எவ்வளோ நஷ்டம், எவ்வளோ அசிங்கம், எவ்வளோ கடன், எவ்வளோ பிரச்சனை. என்னை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசியாக இருக்கீங்க,
தொழிலில் இருக்கீங்க அப்படின்னா மினிமம் ஒரு 20 லட்சத்துலேருந்து ஒரு 3 கோடி வரைக்கும் கடன் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த அளவுக்கு கடன் அப்படியே லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸில் பில்ட் ஆகிடுச்சு சார். எப்போ கொரோனா வந்து அப்போத்துலேருந்து மாட்டிகிட்டு இருக்கேன் சார், வெளில வர முடியலன்னு சொல்லக்கூடிய நிறைய மிதனராசி என்பது ஜாதகம் பார்த்துருக்கோம். அவங்கெல்லாம் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டுருக்காங்க. அந்த மாதிரி மாற்றங்கள் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அதிகமாக இருக்குது. அதனால் அதை செய்யணும், எனக்கு தொழிலை நான் மாறணும் அப்படின்னு நினச்சா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த மாதத்தில் அந்த தொழிலை எப்படிலாம் மாற்றலாம் ஒன்று. ரெண்டாவது, எக்ஸ்ட்ரா ஏதாவது ஒரு தொழில் பண்ணலாமா, வேறு ஏதாவது நம்ம தொழில் வாய்ப்புகள் வருமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய நேரம், அதுக்கான முயற்சிகள் செய்யக்கூடிய நேரம். ஜாதகம் கூட பாருங்கள், தப்பு கிடையாது. எவ்வளோ செலவு பண்ணுறீங்க, ஒரு வாட்டி ஜாதகம் செலவு பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு என்ன தொழில் பண்ணலாம், என்ன செஞ்சால் என் பிரச்சனை தீரும், எந்த தெய்வத்தை வழிபாடு பண்ணலான்னு சொல்லி தெரிந்து கொள்ளக்கூடிய நேரம். அது எந்த விஷயத்துமா இருந்தாலும் ஒரு வாட்டி ஜாதகத்தை பார்த்துங்க, தப்பு ஒன்றும் கிடையாது. அதற்கான முயற்சிகளை செய்யலாம். கண்டிப்பாக தொழில் மாற்றம் உண்டு, முன்னேற்றம் உண்டு, வாய்ப்புகள் வரும். நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான சான்சஸ்லாம் நிறைய உங்களுக்கு இருக்குது. நீங்கள் வந்து யாராவது ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், தெரிஞ்சவங்களாக இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸாக இருக்கலாம், இல்லை ஏற்கனவே ஒருத்தன்ட்ட கடன் வாங்கிட்டேன் சார், நான் எப்படி சார் அவங்ககிட்டலாம் போய் கேட்கறதுன்னு கூட சொல்லலாம். பரவாயில்ல, அவங்களே உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். ஏன்னா இந்த காலச்சக்கரம் மாறும்போது என்னாங்கன்னா எல்லாருடைய மனசும் மாறும், எல்லாருக்கே புது புதிய வாய்ப்புகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அதுபோல் நீண்ட காலத்துக்கு அப்புறம் புதிய வாய்ப்புகளை, புதிய வாழ்க்கை மாற்றத்தை தேடக்கூடிய ஒரு அற்புதமான ராசியாக அந்த மிதுன ராசி இருக்க போகுது. அதே போல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டைகள், பிரச்சனைகள் தீரும். கணவன் மனைவி சேர்ந்து வாழ்வதற்கான வாய்ப்பு, திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமாகி ஒரு நல்ல குடும்பம் அமைவதற்கான வாய்ப்புகள். அதே போல் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வாய்ப்பு. சில மிதுனராசி என்பதெல்லாம் 2வது குழந்தை பெற்றுக்கலாம், முதல் குழந்தை பெண் குழந்தையாகிடுச்சு, அடுத்த குழந்தையாவது ஒரு ஆண் வாரிசு கிடைக்குமா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த 2வது குழந்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய நேரம். அது மட்டும் இல்லாமல் வெளியூர் வெளிநாடு போய் சம்பாதிக்கணும் சார், வேறு வழியே இல்லை சார், எனக்கு கடன் பிரச்சனை தீரணும்னா வெளிநாடு தான் சார் போகணும். முயற்சி பண்ணி நிறைய பேர் தோல்வியை சந்திச்சிருப்பீங்க, சில பேர் பணம்லாம் கூட ஏமாந்துருப்பீங்க. அந்த மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல, திருப்பியும் அதற்கான முயற்சிகள் செய்யுங்க. கண்டிப்பாக வெளிநாடு சென்று வேலை பார்ப்பதற்கான நேரம். வெளிநாட்டிலே நிறைய மிதுனராசி என்பவர்கள் இருக்காங்க, அவங்களுக்குமே நிறைய பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ளே சண்டை, அங்கே இருந்துமே மனைவிக்கு வேலை இல்லாமல், கணவருக்கு வேலை இல்லாமல், ஏதோ ஒரு வகையில் அப்படியே மாட்டிட்டு உட்காந்துட்ருக்கீங்க. ஏதோ ஒரு மாதிரி ஒரு டிப்ரெஷன்லாம் இருந்திருப்பீங்க சில மிதுனராசி என்பவர்கள். அதுவும் முக்கியமாக எங்கேஜில் இருக்காங்க, ஒரு 25 to 50 இயர்ஸ்க்குள்ளே இருக்கீங்கன்னா அவங்களாம் டிப்ரெஷனில் கூட இருப்பாங்க. அந்த நிலை மாறும். அந்த நிலை மாறி உங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு, நல்ல சந்தோஷமான வாழ்க்கை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இந்த மாதத்துலேருந்து இருக்குது. அதே போல் நீண்ட காலமாக உடல் ரீதியான பாதிப்புகள் பெற்ற மிதுனராசி என்பவர்களுக்கு அந்த உடல் ரீதியான பாதிப்புலேருந்து வெளில ஒரு நிறைய பேருக்கு ஆக்சிடெண்ட்டு, சில பேருக்கு வந்து அறுவை சிகிச்சைலாம் செய்ய வேண்டிய சூழ்நிலைலாம் கடந்த வருஷம்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் தாண்டி இப்போ பழைய மாதிரி நீங்கள் உங்களுடைய முழு வாழ்க்கையை வாழ்வதற்கான ஒரு ஆரம்ப மாதமாக இந்த மாதம் இருக்க போகுது. அதனால் மிதுனராசி என்பது ரொம்ப போட்டு கவலைப்படாமல், ரொம்ப தேவையில்லாமல் யோசிக்காமல், நான் பழைய மாதிரி நான் வந்து என்னால் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கையோட ஆரம்பிக்கக்கூடிய முக்கியமான மாதம் இந்த ஜூன் மாதம். அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் இந்த கிரகநிலைகள் நல்ல இடத்துல இருக்கும்போது பல்வேறு விதமான நல்ல மாற்றங்களையும் கொடுக்கும். முக்கியமாக ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது தசாபுத்தியோட பலன்கள் தான் அதிகப்படியான பாதிப்புகளை கொடுக்குது. இப்போ பார்த்திங்கன்னா சில ராசி என்பர்களுக்கு ராகு திசை, கேது திசை, சனி திசை பிரச்சனைகள் கொடுக்கும். சில ராசி என்பர்களுக்கு புதன் திசை மிகப்பெரிய கடனை கொடுத்துருக்கும். சில ராசி என்பர்களுக்கு சுக்கிர திசையே நடக்கும், ஆனால் வாழ்க்கையில் எனக்கு ஒன்றுமே நல்லது நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, உங்கள் ஜாதகத்திற்குள்ளே கிரகநிலைக்கு தந்தாப்பில் பலன்கள் கண்டிப்பாக மாறுபடும். என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலாக நோட்டில் எழுதுன மாதிரி வேணும் சார் அப்படின்னா 51 பக்கம் கொண்ட PDF வெறும் 5 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் பலன்கள் இருக்காது. சில பேர் வந்து நோட்டில் எழுதி தருவீங்களா கேட்குறீங்க, நோட்லையும் எழுதி தருவோம். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். கிரகம்னா என்ன, நட்சத்திரம்னா என்ன, எப்படி ஒரு ஜாதக பலன் பார்க்குறது அப்படின்ற வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது, வாஸ்து எப்படி பார்க்குறது, நியூமராலஜி படி எப்படி பெயர் வச்சு கொடுப்பது, முகூர்த்தம் நிர்ணயம் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட், அந்த முகூர்த்தத்தை எப்படி குறிப்பது, அது மட்டும் இல்லாமல் பிரசன்ன ஜோதிட முறைகள். இப்போ ஒரு கர்மாவை தெரிஞ்சுக்கணும், எங்கள் வீட்டில் கண்டினியூஸாக பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த கர்மாவை சொல்லக்கூடிய சோழி பிரசன்னம், ஜாமக்கோள் பிரசன்னம், கடிகார பிரசன்னம், அஷ்டமங்கல பிரசன்னம், தெய்வத்துக்கு பார்க்கக்கூடிய தேவ பிரசன்னங்கள் முதற்கொண்டும் பார்த்துட்ருக்கோம், சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம்.
நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்பிலும் சேர்ந்து படிக்கலாம். படிக்கணும் விருப்பப்படுறோம் கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.